அதற்கு புறா கூறியது, இந்த இம்மையின் ஆசீர்வாதத்தை காட்டிலும் பரலோகத்தின் ஆசீர்வாதமே உனக்கு நிரந்தரமானது. நீ இந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க விரும்பாதே. உன் ஓட்டத்தை மீண்டும் தொடங்கு. உன்னுடைய அடுத்த வாசலை காட்டுகிறேன், என்னோடு வா என்று கூறினார். அப்பொழுது ஒரு மரத்தின் அடியில் வந்து நின்றோம். அந்த மரத்தில் ஒரு கதவு இருந்தது. அந்த கதவில் நற்குணம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழ் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம், நீதிமொழிகள் 22:1 என்று எழுதியிருந்தது. அந்த கதவை ஆவியின் கனியால் திறந்தேன். அப்பொழுது அது ஒரு குகை போன்று கீழ் நோக்கி சென்றது. நான் என் போர் ஆயுதங்களை சரிபார்த்து கொண்டு என் பட்டயத்தின் வெளிச்சத்தை கொண்டு உள்ளே இறங்கினேன். அப்பொழுது அந்த குகை ஒரு பறந்து விரிந்த சமுத்திரத்திற்கு என்னை கொண்டு சென்றது. அந்த சமுத்திரம் அக்னிமயமாக இருந்தது, அதாவது நெருப்பு குழம்பு என்று சொல்லலாம். அதை தாண்டுவது என்பது சாத்தியமில்லை என்று யோசித்தேன். அப்பொழுது நான் புறாவிடம், புறாவே, இந்த அக்னி கடலை நான் எப்படி தாண்டுவது? இது நரகம் போல இருக்கிறது. இந்த நரகத்தில் விழவா நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டேன்? இல்லை ஆண்டவரே, வேறு வழி ஏதாவது இருக்கிறதா? தயவாய் சொல்லும். இதனுடைய அனல் காற்றினால் கருகி போய்விடுவேன் போல இருக்கிறது, அவ்வளவு வெப்பமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது ஆவியானவர், இல்லை மகனே, இந்த அக்னியானது தீமைகளை பட்சிக்கும். தீய சுவாபங்கள் உனக்குள் காணப்பட்டால் மாத்திரமே இந்த அக்னி நம்மை பட்சித்து போடும். நாம் நற்குணத்தில் நிரம்பி இதில் நாம் செல்வோமானால் நம் பாதம் படும் இடமெல்லாம் இவை நம்மை விட்டு விலகி நிற்கும் என்று கூறினார். உன் ஆவியின் கனியை மிகவும் பத்திரப்படுத்தி காத்துக்கொள். அந்த கனியில் ஏதாவது ஒரு குறை காணப்பட்டால் அந்த அக்னிக்கு உன்னை பட்சித்து போட அதிகாரம் இருக்கிறது என்றார். அதே சமயத்தில் நீ நற்குணத்தில் நிறைந்து காணப்பட்டால் உன்னை காத்துக்கொள்வா என்று கூறினார். அப்பொழுது நான், என் தேவனே, நீர் என்னை அக்னியால் புடமிடுகிறீர் என்று அறிவேன். ஆனாலும் இதில் நான் நடந்து உம்மை மகிமைப்படுத்துவேன் என்று கூறினேன். நான் அதற்குள் நடக்க முயற்சி செய்த பொழுது என் தலையின் மேல் பறந்து வந்த புறாவானது ஒரு மனித உருவமானது. அவர் என் வலது புறத்தில் என் தோள் மீது அவர் கரத்தை வைத்து ஒரு நண்பனைப் போல என்னை பார்த்தார். அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி ஒரு மகிமை அவரை சூழ்ந்து கொண்டிருந்தது. அவரை பார்க்கும்படி துணிவு எனக்கு வரவில்லை. ஆனால் என் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்தது. நான் அவரை பற்றி கொண்டேன். ஒரு நண்பனை தேற்றுவதைப் போல் என்னை தேற்றி அந்த பாதையில் நான் நடக்கும்படி என் கரம் பிடித்து என்னை நடத்தினார். அப்பொழுது அந்த அக்னி கடல் எங்களுக்கு வழிவிட்டு விலகியது. என்னை அந்த அக்னி சுடவில்லை. அந்த அக்னியானது இடதும் வலதுமாய் பயந்து ஒதுங்கி நின்றது போல் இருந்தது. நான் அவரோடு நடந்து கொண்டே பேசத் தொடங்கினேன். இப்படிப்பட்டதான காரியம் வேதத்தில் எங்கு சொல்லப்படுகிறது என்று நான் புறாவிடம் கேட்டேன். அதற்கு அவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் எனக்காக உத்தம இதயத்தோடு வைராக்கியமாய் இருந்ததினால் அவர்களோடு நான் அந்த அக்கினியில் நடந்து அவர்களுக்கு ஒரு சேதமும் வராதபடி காத்துக்கொண்டேன். இந்த அக்கினி போன்ற உலக உபத்திரவங்களுக்கு பயந்து அநேகர் என்னை மறுதலிக்கின்றனர். அதனால் இப்படிப்பட்ட அக்கினியால் அவர்கள் சுட்டெரிக்கப்படுகின்றனர். என்னை மறுதலிக்கிறவர்களை நானும் என் பிதாவுக்கு முன்பாக மறுதலிக்கிறேன். என் நண்பனே, மறுதலிப்பதென்றால் என்ன என்று தெரியுமா? என் பெயரில் ரட்சிக்கப்பட்டும் இரத்தத்தினால் கழுவப்பட்டும் என் மாம்சத்தையும் என் இரத்தத்தையும் பானம் பண்ணியும் என்னை தங்களுடைய சூதான பேச்சுக்களினாலும் பொய் நிறைந்த வாயினாலும் இரக்கம் காட்டாத இருதயம் உடையவர்களாயும் பழைய பாவத்தின் சுவாபங்களை விட்டுவிட மனம் இல்லாதவர்களாயும் இச்சையிலும் துர்க்குணங்களினாலும் என்னை ஒவ்வொரு நாளும் மறுதலிக்கிறார்கள். தங்களுடைய பரிசுத்தமின்மையினால் என்னை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் வாயினால் ஆராதித்து இருதயத்தால் தூரமாய் இருக்கிறார்கள். என் கிருபை நீட்டிக்க செய்ததை அவர்கள் இன்னும் அறியாது இருக்கிறார்கள். தங்களை தாங்களே நரகத்திற்கு வழிநடத்தி கொண்டு செல்கிறார்கள். நரகம் என்பது ஏதோ ஒரு தண்டனை பகுதி என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த நரகம் இரக்கமில்லாதது. நீ இந்த பூமியில் கண்டிராத கொடூரங்களையும் பார்த்திராத பயங்கரங்களையும் நீ கேள்விப்படாத உபத்திரவங்களையும் நித்தியமாய் தன்னில் அடக்கியதுதான் நரகம். இந்த அக்னி கடலில் பார்க்கிறாயே, இது நரகத்தின் முன்மாதிரியை தான் நீ பார்க்கிறாய். நீ பரிசுத்த ஜீவித்தோடு என்னோடு நடப்பாயானால் இந்த நரகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. அது உன்னை கண்டு நடுங்கும். நீ சிறிய கீழ்ப்படியாமையால் என்னை விட்டு விலகுவாயானால் இந்த அக்னி கடல், இந்த நரகம் உன்னை தனக்குள் சேர்த்து கொள்ளும். நீ உண்மையாய் நடக்க நான் உன்னோடு இருந்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னோடு இருப்பதற்கு உன் ஆவியின் கனியை அனுதினமும் காத்துக்கொள் என்றார்.